பொது இடங்களில் ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா சத்தமாக பேசக்கூடாது. பிறருக்கு இடையூறு இல்லாமல் பொது இடங்களில் அதான் நாகரிகம். அமைதியாக பேசணும். நம்ம பிறருக்கு இடையூறு இல்லாமல் அமைதியாக பேச வேண்டும். சத்தமாக பாட்டு கேட்குறது. பஸ்ஸில் பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு விட்ருவாங்க. தனியார் பஸ்ஸுலாம் பாட்டை போட்டு விட்ருவாங்க. அப்போ மற்றவங்களுக்கு அது இடையூறாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக போயிட்டுருப்பாங்க. பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறவர்கள் ஒரு சொந்தக்காரர் செத்து போயிருப்பாங்க. அந்த இறப்புக்காக இறுதி காரியத்துக்காக போயிட்டுருப்பாங்க. ஒருத்தர் பரீட்சைக்காக போயிட்டுருப்பாங்க. ஒருத்தர் தேர்வு எழுதுகிற நுழைவுத் தேர்வுக்காக போயிட்டுருப்பாங்க. இன்னொருத்தர் இன்டர்வியூக்காக போயிட்டுருப்பாங்க. வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிட்டுருப்பாங்க. அதனால் ஒரு பொது இடங்களில் பல்வேறு நோக்கங்களுக்காக மக்கள் ஒன்று கூடுவார்கள், பயணம் செய்வார்கள். பயணம் செல்வதற்கு பஸ் ஸ்டாண்டில் காத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பஸ்ஸில் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக போவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அமைதியாக பயணிக்கணும். அதிகமாக சத்தமாக பேசக்கூடாது. நாம் பேசுகிறது மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. மற்றவருடைய நோக்கங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக பிரயாணம் செய்வார்கள். பொது இடங்களில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதிடமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். அவங்களோட நோக்கத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அப்போ பொது இடங்களில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அது மாதிரி பஸ்ஸில் போகும்போது பாட்டெல்லாம் போடக்கூடாது. டிவியெல்லாம் போடாது. அது அவங்கவுங்க விருப்பம். அவங்க கையில் மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க. அவங்க பாட்டு கேட்குறதா இருந்தால் போய் கேட்டுப்பாங்க. ஹெட்ஃபோன் வாண்டிட்டு கேட்டுப்பாங்க. அதனால் இது பொது இடங்களில் இது ஒரு நாகரிகமாக, அந்த நாகரிகம் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குது. பொது இடங்களில் அதான் ஒரு பஸ்ஸில் போனால் பாட்டு போடுறது. பொது இடங்களில் ஒரு ரயில் பிரயாணத்தின் போது பார்த்திங்கன்னா 4 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா சத்தம் போட்டு சிரிக்கிறது, பேசுகிறது. இதெல்லாம் மற்றவர்களை இடையூறு, மற்றவருடைய நோக்கங்களை, மற்றவருடைய செயல்களில் இடையூறு செய்கிற ஒரு நடைமுறை. மற்றவங்களுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க. இவங்க தன் பக்கம் ஈர்ப்பதற்காக தான். அதுபோன்று பொது இடங்களில் யாராவது சத்தமாக பாட்டு கேட்டாலோ அல்லது அவர் சத்தமாக பேசுகிறாங்க, சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, சுற்றி இருப்பவருடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. அதனால் இதில் உள்நோக்கம் இருக்குது. அது மாதிரி இந்த கோயில் திருவிழாக்களில் சத்தமாக பாட்டு போடுறது. அங்கே திருவிழான்னா எல்லா மதத்தினரும் எல்லோரும் இருக்காங்க. எல்லா நோக்கத்தோடையும் எல்லாருக்கும் திருவிழா தான் நோக்கம் கிடையாது. இங்கே பல்வேறு மதத்தினர் இருக்காங்க. அப்போ பல்வேறு அந்த திருவிழாவுக்கு சம்மந்தமில்லாதவங்க கூட இங்கே இருப்பாங்க. படிக்கிறவங்க எல்லோரும் இருப்பாங்க. அப்போ சத்தமாக பாட்டு போட்டு விட்ருவாங்க. சத்தமாக அரசியல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது சம்மந்தம் இல்லாதவங்கலாம் அதனால் அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு அவசியமே இல்லை. ஆனால் அதனால் அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய தனிமை இடையூறு செய்யப்படும். அதனால் இதெல்லாம் ஒரு அநாகரிகமான ஒரு செயல். இதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. சுதந்திரங்கிறது ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே தான் இருக்குமே தவிர, நீ உனக்கு சம்மந்தம் இல்லாத, உனது நோக்கத்திற்கு சம்மந்தம் இல்லாதவர்களை எல்லாம் இடையூறு செய்யக்கூடாது. மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா ஒரே கோயில் திருவிழா பாட்டு தான். காலங்காத்தாலே 4 மணிக்கு போட்டு விட்டுறாங்க. அப்போ எவ்வளோ பாதிப்பு பாருங்க. இப்படி நிறைய எல்லா மதத்தினரும் இந்த மாதிரி பிறரை இடையூறு செய்கிறார்கள். இதுவும் ஒரு வகையான இது ஒரு பொது நாகரிகமற்ற செயல். பொது அமைதிக்கு எதிரான ஒரு செயல்.